நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 2 நாள் உச்சி மாநாடு தொடக்கம். இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட 20க்கும் அதிகமான நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி தம்பதி சகிதமாக கைகுலுக்கி வரவேற்ற சீன அதிபர் ஷி ஜின்பிங். லடாக் கால்வான் தாக்குதல் நடைபெற்று 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் ஷி ஜின்பிங்குடன் சந்திப்பு. 40 நிமிடங்கள் நீட்டித்த சந்திப்பில் வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை. சீனா, இந்தியா இடையே நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கும் என ஷி ஜின்பிங் உடனான சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. எல்லை மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தத்தால் பதற்றம் தணிந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியிருப்பதாகவும் பேச்சு. இரு நாடுகளையும் சேர்ந்து 280 கோடி மக்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது முழு மனித குலத்தின் நலனுக்கும் வழிவகுக்கும். பரஸ்பர நம்பிக்கை உள்ளிட்டவை நமது ராஜாங்க உறவுகளை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் என சீன அதிபருடனான சந்திப்பில் பிரதமர் உறுதி. ஜெர்மனியில் தமிழர்களின் பாசத்தை கண்டு நெகிழ்ச்சியடைவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலீடுகளை ஈர்க்கவும் பிரகாசமான எதிர்காலத்திற்காக கூட்டு முயற்சிகளை உருவாக்கவும் வந்திருப்பதாக தகவல். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை குறித்தும் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டதா என்றும் கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் தொலைபேசி வழியே கேட்டறிந்ததாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல். கோவை, திருப்பூரில் பாதிக்கப்பட்ட பின்னலாடை தொழில்களுக்கு ஊக்கமளிக்காமல் மத்திய அரசிடம் திமுக அரசு கையேந்துகிறது. அமெரிக்க வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்குமாறு வெறுமனே பிரதமருக்கு கடிதம் எழுதிவிட்டு திமுக அரசு நீலிக்கண்ணீர் வடிப்பதாகவும் இபிஎஸ் கண்டனம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தவேக தலைவர் விஜய் அறிக்கை. பொருளாதார பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாடு காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்ட ஜி. வெங்கட்ராமன் பதவியேற்றார். டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் பணி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து பொறுப்பினை ஏற்றார். சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவியேற்ற நிகழ்ச்சியில் டிஜிபி அந்தஸ்திலான மூத்த அதிகாரிகள் உட்பட 8 பேர் பங்கேற்கவில்லை. பணி ஓய்வு பெற்ற டிஜிபி சங்கர் ஜிவாலை வழியனுப்பும் நிகழ்விலும் கலந்து கொள்ளவில்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமனத்தில் 6 மூத்த அதிகாரிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. அரசியலை காவல்துறையில் கலப்பது திமுக தான் என்றும் விமர்சனம். டிஜிபி இன்சார்ஜ் எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுவாங்க, ஒரு அரசு வெளியே போகும்போது போடுவாங்க, புதிதாக அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை வரைமுறைப்படுத்துவாங்க. ஆனா எங்கேயுமே 6 பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி பார்த்ததை நான் பார்த்தது இல்லைங்க. அதுவும் 6 மாதத்திற்கு முன்பே சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற போறாங்கன்னு தெரிந்த பிறகு 6 பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் என்ன? இன்னைக்கு அவங்க 6 மாசம் முன்னாடி ஃபைல் அனுப்பிச்சிருக்கணும். இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க முதல் 3 டிஜிபிக்கள் திமுகவுக்கு எதிரானவங்க, ஏன்னா நம்ம ஆளுகளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவங்க ஆகாதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு கடைசியா 7ஆவதா இருக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. பொறுப்பு டிஜிபி நியமனம் என்பதே சட்டவிரோதம். இதை ஒருபோதும் ஏற்க முடியாது என அண்ணாமலை கருத்து. காவல் அதிகாரிகளுக்குள் கோஷ்டி பூசல் வந்தால் மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் என கேள்வி. பொறுப்பு டிஜிபி அவருடைய பதவியேற்பு விழால 8 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பங்கேற்கல. அப்ப ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் சண்டை வந்தா பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யாரு? ஓய்வு பெறும் டிஜிபியை பாரம்பரியமாக காரில் அமர வைத்து வடம் பிடித்து இழுத்து வழியனுப்பும் முறையை தவிர்த்த சங்கர் ஜிவால் வேண்டாம் என கூறியதால் காவல்துறை அதிகாரிகள் சல்யூட் அடித்து வழியனுப்பி வைத்தனர். சென்னையில் மேளதாளத்துடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள்.
காசிமேடு, திருவொற்றியூர், பட்டினம்பாக்கம், நீலாங்கரையில் 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் ராட்சத கிரெயின்கள் உதவியுடன் கரைப்பு. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. திங்கட்கிழமையன்று அதிகபட்ச வெப்பநிலை 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவாகக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் திங்கட்கிழமை முதல் டீ, காஃபியின் விலை உயர்த்தப்படுவதாக டீ கடை வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. சிங்கிள் டீ 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாக உயர்வு, காஃபி விலை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக உயர்கிறது. தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, செங்குறிச்சி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்கிறது. மதுரை எளியார்பத்தி, கடலூர் திருமாந்துறை, தூத்துக்குடி, புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடிகளிலும் கட்டண உயர்வு அமலாகிறது. நெடுஞ்சாலைகளை முறையாக பராமரிக்க தவறும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திற்கு சுங்க கட்டணத்தை உயர்த்துவதற்கு தார்மீக ரீதியில் எந்த உரிமையும் கிடையாது. சுங்கச்சாவடிகளை மூடும் விவகாரத்தில் மத்திய, மாநில அரசுகள் கூட்டணி அமைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சிவில் சர்வீஸ் இறுதித் தேர்வில் வெற்றி பெறாத மாணவர்களின் தகவல்களுடன் பிரதிபா சேது என்ற டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திறமையான மாணவர்களை தனியார் நிறுவனங்கள் தேர்ந்தெடுத்து வேலைவாய்ப்பு வழங்க ஏற்பாடு என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் அறிவிப்பு. தைலாபுரம் தோட்டத்தில் நாளை ராமதாஸ் தலைமையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம். தன் மீது முன்வைக்கப்பட்ட 16 குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அன்புமணி பதிலளிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு. சென்னை பனையூர் தாவேக தலைமை அலுவலகத்தில் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான சிறப்பு பேருந்து நிறுத்தி வைப்பு. விஜயை தொண்டர்கள், ரசிகர்கள் நெருங்குவதை தடுக்க சிறப்பு பேருந்தின் மேற்பகுதியில் இரும்பு தடுப்புகள் அமைப்பு. 25,000 வாக்காளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க தாவேக முடிவு என தகவல். விஜயின் சுற்றுப்பயணம் தொடங்குவதற்கு முன்பே நிர்வாகிகள் நியமனத்தை முடிக்க திட்டம். ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் ஜப்பானை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்தியா. தொடர்ந்து 2வது வெற்றியை பெற்று அரையிறுதி வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொண்டது. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.